மன்னிச்சுட்டாங்க. இருந்து ஒரு வாரம் சாப்பிட்டு போன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏயா முன்ன பின்ன என்ன பார்த்ததும் கிடையாது, நான் எப்படி இருப்பேன்னு கூட தெரியாது. ஆனா என் பேரை சொல்லி நிதி வசூலிக்க மட்டும் தெரியுது உங்களுக்கு. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து என்கிட்ட நிதி கேட்பீங்க. உழைச்சு சாப்பிடணுங்கிற அறிவு இல்லை உங்களுக்கு. நான் சொல்லுங்க, இவன் கேட்க மாட்டேன்ட்டான். உழைக்கிறதுக்கு நான் தயார். நானும் தயாரு. அம்மா அம்மா, சரியான வேலை கரெக்டான கூலி நான் தரேன். சரிங்களா? உங்களை மாதிரி ஆளுங்க எனக்கு தரேன். வேலை நீங்க வெக்கமா இருக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லப்பா. தாங்க. 2 நாள் கழிச்சு நான் பேச போற கூட்டத்துல எம்எல்ஏ அறிவரசோட ஆளுங்க என்ன அடிக்கிறதுக்காகவும் என் கூட்டத்துல கலவரம் பண்றதுக்காகவும் வருவாங்க. அவங்களை தடுத்து நிறுத்தி நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதுங்களுக்கு ரொம்ப சாதாரணம். எப்படி? அன்னைக்கு நான் கூட்டத்துக்கே வர மாட்டோம். சும்மா இருப்பேன். விஷயத்துக்கு வருவோம். அண்ணா அப்படின்னா கூட்டத்துல விட்டு அடிக்கிறதுக்காக 100 கோழி சோடா, எங்களுக்கு வீரம் வர்றதுக்காக பிஸ்கெல கலந்து அடிக்கிறதுக்கு 10 ஸ்பெஷல் சோடா, 200 அழகிற முட்டை அது அவங்க மூஞ்சி அடிக்கிறதுக்கு, 100 நல்ல முட்டை அது நாங்க உடச்சு குடிக்கிறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கும். இப்ப என்கிட்ட பணமா இல்ல. உள்ள அண்டா எடுத்துவாங்க, நாங்க அடகு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்தாங்க, இதை வச்சுக்கங்க. போட்டா கடை அடிச்சுடுவோம். சீக்கிரம் போலாம் வா.